குறைந்த முதலீட்டுல வந்து ஒரு பிரான்சைஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்றது நெறைய பேருக்கு ஒரு பெரிய ஆசை இருக்கும். இந்த மாரி ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு. பட் ஆனா குறைந்த முதலீடு அப்படின்னும்போது எவ்வளவு முதலீட்டுல ஒரு பிரான்சைஸ் ஆரம்பிக்க முடியும்? அண்ட் நீங்க வந்து எப்படிப்பட்ட ஸ்கீம்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் வந்து உங்ககிட்ட பிரான்சைஸ் எடுக்க வரக்கூடிய கிளையண்ட்ஸ்க்கு குடுத்துட்டு இருக்கீங்க? குறைந்த முதலீடுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பிராண்டா வந்து எல்லா பிராண்டும் பார்த்தீங்கன்னா, டெபாசிட் கேட்பாங்க. ஸோ அது நம்மள்ட்ட கிடையாது. தேர் இஸ் 0 டெபாசிட். ஒன்லி ராயல்டி ஃபீ மட்டும் தான். 2.5% அது அவங்க ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் அவங்க பே பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அது வரைக்கும் பிராண்டுக்கு நாங்க எதுவும் தரப்போறது கிடையாது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கடைன்னு எடுத்தோம்னா அது ஒரு செட்டப். நம்மளோடது பார்த்தீங்கன்னா, தேர் இஸ் நோ பெரிய ஒரு ஆடம்பரமா எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஜஸ்ட் வால்பேப்பர்ஸ் அண்ட் மிஷின்ஸ் மட்டும் தான். அவங்களோட பிக்கஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மிஷின்ஸ் மட்டும் தான். அது மட்டும் தான் அவங்களுக்கு தேவை ஆக்சுவலாக ஷாப் ரன் பண்ணுறதுக்கு. அதுதான் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டுமே. ஸோ அதை வந்து அவங்க எவ்வளோ மினிமலிஸ்ட்டாக ரெடி பண்ண முடியுமோ பண்ண முடியும். இப்போ ஒரு ஷாப்னு எடுத்தீங்கன்னா 3 lakhs to 5 lakhsல ஒரு ஷாப் ரெடி பண்ணி ரன் பண்ண முடியும். ஸோ இப்படி இருக்கும்போது பிரான்சைஸ் எடுத்ததுக்கு அப்புறமா அவங்க வந்து கண்டிப்பா யோசிக்கிறது வந்து என் கடை பிக்கப் ஆகுமா, என் கடைக்கு வந்து கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்ண முடியுமா, பிராண்டிங் எப்படி பண்றது அப்படின்னு. ஸோ பிராண்டிங் அண்ட் மார்க்கெட்டிங்ல எவ்வளவு அட்வைசஸ் நீங்க கொடுக்குறீங்க? ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா இனிஷியலாக ஒரு ஷாப்புக்கு வந்து டேஸ்ட் முக்கியம். ஸோ இப்போ திருப்பூர் ஷாப் எடுத்து அங்கே டேஸ்ட் பண்ணிங்கனாலோ இல்லை சென்னை ஷாப்பில் டேஸ்ட் பண்ணிங்கனாலோ டேஸ்ட் வைஸ் எங்கேயுமே டிஃபர் ஆகாது. நமக்கு மெயினாக எப்படி கோச் பண்ணுறோம்னா ஓனர்ஸ் தான் நம்ம வந்து மெயினாக சொல்லி கொடுத்துருவோம். இப்போ வந்து நம்ம ஷாப் வந்து ஒரு எம்ப்ளாயியை டிபெண்ட் பண்ணியிருக்காரு. ஒரு ஓனருக்கு தான் தெரியும். அவர் வந்து எத்தனை எம்ப்ளாயிஸ் போனாலுமே அவரால் அதே டேஸ்ட் ரெப்ளிகேட் பண்ண முடியும். ஸோ ரெஸ்டாரண்ட்டில் இருக்க பிக்கஸ்ட் ஃப்ளா தான். ஒரு மாஸ்டர் போயிட்டாங்கன்னா டேஸ்ட் அப்படியே ட்ராப் ஆயிரும். அந்த ரெஸ்டாரண்ட்டே அப்படியே டோட்டலாக டவுன்ஃபால் ஆயிரும். ஸோ இப்போ ஓனருக்கு தெரியும் போது தே கேன் கண்ட்ரோல் எவ்ரி திங். ஸோ அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேஸ்ட்டை வந்து ரெப்ளிகேட் பண்ண முடியும். நம்ம ட்ரைனிங் கொடுக்குறதே பார்த்தீங்கன்னா ஓனர் தான். நம்மளோட திருப்பூர் ஷாப்பு ரன்னிங் ஷாப்பில் அவங்களுக்கு 1 week ட்ரைனிங் இருக்கும். ஸோ அவங்க வந்து டெய்லியும் எப்படி சிக்கன் கழுவணும், எப்படி மேரினேட் பண்ணணும், எப்படி குக் பண்ணணும், எப்படி ரோல் பண்ணணும், எப்படி ப்ராஃபிட்டை, எப்படி ஒரு கஸ்டமரை டீல் பண்ணணும், எப்படி ஒரு ஆர்டர் எடுக்கணும், எல்லாமே நம்ம லைவ்ல வந்து ட்ரைனிங் கொடுத்துருவோம். ஸோ இங்கே வந்து அவங்க டே 1ல ஷாப் ஓப்பன் பண்ணும்போது தே வில் பி வெல் வெர்ஸ்ட். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் ஃபேஸ் பண்ண முடியாது. ஒரு டேஸ்ட் வைஸ் ஆகட்டும், ஒரு அந்த ஒரு ஷாப்பில். ஸோ என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும்ன்றது அவங்க பார்த்துக்கணும். இப்போ 1 week ரன் பண்ணுறாங்கன்னா ஒரு ஷாப்பில் ப்ராப்ளமே இல்லாமல் போகாது. ஸோ அது வரும்போது எப்படி டேக்கிள் பண்ணணும், ஒரு எம்ப்ளாயிஸ் எப்படி மேனேஜ் பண்ணணும், எல்லாமே அவங்களால லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஷாப்னு ஸ்டார்ட் பண்ணி தே கேன் ஸ்டார்ட் வித் அ கான்ஃபிடன்ஸ். ஓகே நம்மளால முடியும். இப்போ என்னதான் ஒருத்தவங்க ஸ்டார்ட் பண்ணாலுமே தே வில் பி ஒரு ஃபியர் இருக்கும். நம்ம எப்படி சர்வே பண்ண போகிறோம். அதே ஒன் வீக் ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட போனாங்கன்னா தே கேன் சர்வே. அது போக நம்ம வந்து டெய்லியும் இப்போ ப்ரொமோஷன்ஸ்க்கு என்ன பண்ணலாம் எல்லா ஐடியாஸும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதான் இப்போ ஒரு மிஞ்சுது அப்படின்ற ஒரு பட்சத்தில் அது நீங்கள் வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து சம்டைம்ஸ் வந்து ஒரு இடத்துல ஒரு டிஷ் வந்து பேச மூவ் ஆகாது. காம்ப்ளிமெண்ட்டாக கொடுங்க. ஏன் அதை நீங்கள் தூக்கு குப்பையில் போடுறீங்க? கஸ்டமருக்கு அந்த டேஸ்ட் புரிய வைங்க. ஒன்ஸ் அது டேஸ்ட் அவங்க புரிஞ்சிச்சுன்னா தே வில் பி அகைன் அட்ராக்டட் டு இட். டேஸ்ட் பண்ணுற வரைக்கும் மக்களுக்கு அது புரியாது. ஒரு புது டிஷ்னா நேம் இப்போ வந்து பார்பிக்யூ லாலிபாப் பண்ணுறதுன்னா அவங்களுக்கு வந்து அது ரீச் ஆகாது. இப்போ லாலிபாப்னா என்ன விங்ஸ் இருக்க போகுது, அதில் என்ன டேஸ்ட் இருக்க போகுதுன்னா அது அவங்களுக்கு தெரியாது. பட் அதே அவங்க டேஸ்ட் பண்ணாங்கன்னா ஓகே இது சக்கலண்ட்டாக இருக்குது, ஸோ இதில் வந்து டேஸ்ட் டிஃபர் ஆகுது, லெக்குக்கு லாலிபாப்பு டிஃபர் ஆகுது அப்படின்ட்டு அவங்களுக்கு புரியும். ஸோ ஒன்ஸ் அதை டேஸ்ட் பண்ண வரைக்கும் மக்கள் வந்து வில் பி ரிசர்வ்டு.